Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 53rd problem தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம question என்ன அப்படின்றத பார்த்துட்டு then அதுக்கான Python solution வந்து பார்த்திரலாம். Question உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா guess numbers higher or lower அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு easy level problem. Questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா we are playing the guess game. The game is as follow அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. I pick a number from 1 to n. You have to guess which number I picked. அதாவது நம்ம வந்து ஒரு நம்பர் பிக் பண்ண போறோம். அது starting from 1 to n வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து guess பண்ணணுமா? அதாவது நம்ம என்ன நம்பர் இதுக்குள்ள இருந்து பிக் பண்ணிருக்கோம் அப்படின்றத கெஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கேம் கெஸ் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் யூ கெஸ் ராங் ஐ டெல் யூ வெதர் த நம்பர் ஐ பிக் இஸ் ஹையர் ஆர் லோவர். அதாவது நம்ம இன்கேஸ் கரெக்டா இப்போ நான் 1 to 10 வச்சுக்கலாம். இதுக்குள்ள நான் 6 அப்படின்றத பிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் அவங்க 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு தப்பான ஆன்சர். ஸோ ராங் கெஸ் நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இதை நம்ம வந்து ஹையரா பிக் பண்ணிருக்கோமா இல்ல இந்த நம்பரை விட நம்ம கம்மியா பிக் பண்ணிருக்கோமா, இந்த நம்பரை வச்சுட்டு இதை விட ஹையரா இருக்கா இல்ல இதை விட லோயரா இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. You can call a predefined API. அதாவது நம்ம கால் பண்ணணுமா இதனா predefined API அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க which return 3 possible results. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு API கால் பண்ண போறோம். அது 3 ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது. இன்கேஸ் அது 0 கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம பிக் பண்ண நம்பரும் அதுவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த API வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இன்கேஸ் அது 1 அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம your guess is lower than the number I picked. உங்களுக்கு வந்து லோயரா இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படின்றத கொடுக்கும். -1 வந்து ஹையரா இருந்துச்சுன்னா -1 வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த 3 கண்டிஷன். தென் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் த நம்பர் தட் ஐ பிக்ட். லாஸ்ட்டா வந்து நம்ம என்ன நம்பர் ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோமோ அதை வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 1ல இருந்து நம்ம 10க்குள்ள அவங்க ஒரு நம்பர் எடுக்க போறாங்க. ஸோ அவங்க பிக் பண்ணிருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 6. ஸோ அவுட்புட்லயும் அந்த 6 தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா n = 1, அதாவது 1 தான் இருக்கு. ஸோ அந்த 1 தான் அவங்க பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ அவுட்புட்ல வந்துட்டு 1. நெக்ஸ்ட் n = 2. ஸோ 1, 2 அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல அவங்க என்ன நம்பர் பிக் பண்ணிருக்காங்கன்னா 1. ஸோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்பவே சிம்பிள். பிகாஸ் இது வந்து ஒரு பேசிக் பைனரி சர்ச் ப்ராப்ளம் தான். ஸோ வந்துட்டு நம்ம 1ல இருந்து n வரைக்கும் ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது. நம்ம கொடுத்துருக்க அரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 10 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்டரும் எண்டிங்ல ஒரு பாயிண்டரும் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ எப்பயும் நம்ம பைனரி சர்ச் பண்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல ஒன்று எண்டிங்ல ஒன்று டிஃபைன் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ மிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்க போறோம். ஸோ நம்ம கெஸ் பண்ற நம்பர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரேட்டரா இருக்கா ஸ்மாலரா இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிண்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வர போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 அப்படின்றத பிக் பண்ணிருக்கேன்னா இந்த மிட்டுக்கு முன்னாடி இருக்க எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணி இங்க கொண்டு வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் 2 பிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் தேவையில்லை. ஸோ அது வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து குறையும். ஸோ இந்த பைனரி சர்ச் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்து இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் உள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 52 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம் LeetCode 75ல இருந்து. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75 வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதோட கோட் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 53rd ப்ராப்ளமான கெஸ் நம்பர் ஹையர் ஆர் லோவர் அப்படின்ற ப்ராப்ளம்கான பைத்தான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து சிம்பிள் பைனரி சர்ச் ப்ராப்ளம் தான். ஸோ வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன் என்னன்னா லோ அண்ட் ஹை அப்படின்றத டிஃபைன் பண்ண போறேன். இது ரெண்டுமே ஒரு வேரியபிள். லோ அப்படின்றது லெஃப்ட் பாயிண்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட பொசிஷன் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஹை வந்து n, அதாவது நம்ம கொஸ்டின்ல என்ன நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அதுதான் லாஸ்ட் நம்பர். ஸோ அந்த n வரைக்கும் வந்து என்ன வந்து ஹைக்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒயில் லூப் வந்து ரன் பண்ண போறோம். ஒயில் லூப் எது வரைக்கும் ரன் பண்ணணும் அப்படின்னா லோ லெஸ் தென் ஹை, அதாவது லோயரோட வேல்யூ லெஸ் தென் ஹையரோட வேல்யூவா இருக்க வரைக்கும் இந்த ஒயில் லூப் வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றோம். தட் இஸ் med equal to low plus high integer divided by 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ பாத்தீங்கன்னா low plus high ஓட வேல்யூவை ஆட் பண்ணிட்டு அதை வந்து 2 ஆல டிவைட் பண்ணிக்கும். சோ அந்த வேல்யூ வந்து மிட்ல வந்து ஸ்டோர் ஆகிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் பண்ண போறோம். அதாவது இங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் API கொண்டு ஒரு கால் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. சோ அது வந்து கரெக்ட் ஆன்சரா இல்ல நம்மளுக்கு லோயரா இருக்கா ஹையரா இருக்கா அப்படின்றத சொல்லும். சோ guessed equal to guess of mid, அந்த மிட் வேல்யூ வந்து அந்த guessக்கு வந்து பாஸ் பண்றேன். if guessed equal to 0வா இருந்துச்சுன்னா நம்ம அந்த மிடில் வேல்யூ, அதாவது 0வா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம். சோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த மிடில் வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ ரிட்டர்ன் மிட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். else guessed equal to 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா low equal to mid plus 1 பண்ண போறோம். else நம்ம வந்து high equal to mid minus 1 அப்படின்றது பண்ண போறோம். சோ அது வந்து நான் இப்ப டீடைலா கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் ரிட்டர்ன் வந்து low அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம், ரொம்பவே சிம்பிள். இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கலாம். கோட்ல எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிருச்சு. ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து கோட் சப்மிட் பண்ணிருங்க. அண்ட் கோடுமே வந்துட்டு அக்செப்ட் ஆகிருச்சு. சோ அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு நான் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தட் இஸ் எப்படி வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்ற அந்த ஸ்டெப் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும், அதாவது 1ல இருந்து n வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 10 அப்படின்றது என்ன எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு லோ, இது வந்துட்டு ஹை அப்படின்றத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இதோட மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோ பிளஸ் ஹை இன்டீஜர் டிவைட் பை 2, அதாவது லோட வேல்யூ வந்துட்டு 1 பிளஸ் ஹையோட வேல்யூ 10 இன்டீஜர் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது 11 டிவைடட் பை 2. இப்போ 11 டிவைடட் பை 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த 5 அப்படின்றது தான் இதோடைய மிடில் வேல்யூ. ஸோ மிட் ஈக்குவல் டு 5. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படின்றத பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 6 வந்து நான் வேறு கலரில் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 5ம் 6ம் கம்பேர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ஏபிஐக்கு வந்து 6 வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ 6 வந்து ஏபிஐயில் இருக்கும். நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க நம்பர் வந்துட்டு 5. ஸோ 5 ஈக்குவல் டு 6 பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 5 லெஸ் தென் 6 அப்படின்றது வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோட வேல்யூவை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ லோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ லோ வந்து இங்கே வந்துடும். ஸோ மிட்டுக்கு அடுத்து பிளஸ் 1னா இங்கே வந்துடும். ஸோ லோ வந்து இப்போ இங்கே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து திருப்பி இந்த வைல் லூப் வந்து ரன் ஆக போகுது. நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிக் பண்ண வேல்யூ வந்துட்டு 6. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு லோவா இருக்கும், இது வந்துட்டு ஹையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 6 + 10 தட் இஸ் 16 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 8 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த 8 தான் நம்மளுக்கு இப்போ வந்து கரண்டாக இருக்க மிடில் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு இதாகிட்டு ரிமூவ் ஆகிட்டு இது வந்துட்டு மிடில் வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம மிட்டை விட நம்ம பிக் பண்ண நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது 6 ஈக்குவல் டு 8 அப்படின்றது பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸு. நம்ம பிக் பண்ண நம்பர் வந்துட்டு 6, அதை விட 8 வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹை ஈக்குவல் டு மிட் -1 பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஹை வந்து ரிமூவ் ஆகிட்டு அது வந்து மிட் வந்து இப்போ 8. ஸோ 8 - 1 அப்படின்ற போது 7க்கு வந்துடும். ஸோ இதுதான் இப்போ கரண்ட்டாக ஹையாக இருக்க வேல்யூ, இது வந்துட்டு லோவாக இருக்க வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா 6 வந்து லோவாக இருக்குது, 7 வந்து ஹையாக இருக்குது. இப்போ மிட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 6 + 7 தட் இஸ் லோ ப்ளஸ் ஹை இன்டீஜர் டிவைடட் பை 2. அப்படி பார்த்தீங்கன்னா 6 + 7 வந்துட்டு நம்மளுக்கு 13 அப்படின்றது வரும். 13 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்டீஜர் டிவிஷனால 6 அப்படின்றது அவுட்புட்டாக வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம மிட் வேல்யூவாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பிக் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 அண்ட் மிட் வேல்யூவும் 6ஆக இருக்குது. ஸோ ஈக்குவல் டுன்ற கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு பிக் பண்ண வேல்யூ 6 அப்படின்றது ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான சொல்யூஷன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் மற்ற 2 எக்ஸாம்பிளுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இந்த பிக்கோட வேல்யூலாம் இங்கே வெறும் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே நம்பரோட வேல்யூலாம் just 2 தான் இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் queries இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.